அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தாமல் பங்களிப்புடன் கூடிய ஓய்வூதிய திட்டத்தை தான் தமிழ்நாடு அரசு அறிவித்திருப்பதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். குடியாத்தத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக தனது தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டபடி வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினார். 2021 தேர்தலில் பல வாக்குறுதிகள் இன்னும் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது. தமிழக அரசாங்கத்தினுடைய நிதி நிலைமை கவலைக்கிடமாக இருக்கிறது. இதில் இப்போ கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம் தான் அனௌன்ஸ் பண்ணிக்க, ஏதோ முழுமையான அவங்க கேட்ட பென்ஷன் ஸ்கீம் அவர் அனௌன்ஸ் பண்ணலை. அதாவது அரசு ஊழியர்கள் அவர் என்ன வாக்குறுதி கொடுத்தாரோ அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும். அரசு ஊழியர்களுக்கு உறுதிப்படுத்தப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் பழைய ஓய்வூதிய திட்டம், தற்போது அமலில் உள்ள ஓய்வூதிய திட்டம் மற்றும் அறிவிக்கப்பட்டுள்ள ஓய்வூதிய திட்டங்களின் ஒப்பீட்டை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். 2003ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு முன்பு பணியில் சேர்ந்த அரசு ஊழியர்கள் பழைய ஓய்வூதிய திட்ட பலன்களை பெறுகின்றனர். 2003ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு பிறகு சேர்ந்தவர்களுக்கு பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் தற்பொழுது அமலில் உள்ளது. 2003ஆம் ஆண்டிற்கு பிறகு சேர்ந்து பணியில் இருப்போருக்கு தற்பொழுது உறுதி செய்யப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது அமலில் உள்ள ஓய்வூதிய திட்டத்தில் ஊழியர்களின் முதலீடு மற்றும் அரசின் பங்களிப்புடன் சேர்த்து மொத்த தொகை கணக்கிடப்பட்டு வழங்கப்படும் நிலையில் பழைய ஓய்வூதிய திட்டத்தில் இருப்பதைப் போலவே தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளதிலும் கடைசி மாத அடிப்படை ஊதியத்தில் 50% தொகை ஓய்வூதியமாக கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பழைய ஓய்வூதிய திட்டத்தில் ஊழியர்களின் பங்களிப்பு இல்லாமல் அரசே 100% அளித்தது. ஆனால் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள திட்டத்தில் பங்களிப்பு ஓய்வூதியத்தில் இருப்பதைப் போலவே ஊதியத்தில் 10% பிடித்தம் செய்யப்படும். எனினும் மீதமுள்ள தொகை முழுவதையும் அரசே செலுத்தும் என தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. நடைமுறையில் உள்ள பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தின் தொகை பங்குச் சந்தையில் முதலீடு செய்யப்படும் என்பதால் சந்தை மதிப்பு சார்ந்து தொகை குறையும் ஆபத்து இருந்தது. ஆனால் பழைய ஓய்வூதிய திட்டம் போல தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளதிலும் ஓய்வூதிய தொகை அரசால் உறுதி செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பழைய ஓய்வூதிய திட்டத்தில் அகவிலைப்படி உயர்வு வழங்கப்படுவதைப் போல தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள திட்டத்தில் ஆண்டுக்கு 2 முறை அகவிலைப்படி உயர்வு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தில் மாத ஓய்வூதியம் இல்லாமல் இருந்த நிலையில் பழைய ஓய்வூதிய திட்டத்தில் இருப்பவர்களுக்கு கிடைப்பதைப் போல இனி தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு மாத ஓய்வூதியம் கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. பழைய ஓய்வூதிய திட்டத்தில் குடும்ப ஓய்வூதியம் 100% வழங்கப்பட்ட நிலையில் தற்பொழுது 60% வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.